Hi viewers, welcome to Tamil 360 TV. கழுத்து கருமையை 10 நிமிஷத்துல எப்படி போக்கணும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்னதான் நம்ம முகம் அழகா கலரா இருந்தாலும் கூட இந்த கழுத்துல இருக்க கருமை நிறம் நம்ம டோட்டல் அழகையே கெடுத்துருது. இந்த கருமை நிறம் வர்றதுக்கு மோஸ்ட்லி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா வெயில்ல அதிக நேரம் அலையிறது, அதிகமான நகைகள் போடுறது, நமக்கு ஒத்து வராத மெட்டீரியல்ல செஞ்ச நகைகளை போடுறதுனாலையும் கழுத்து பகுதி கருமையாகும். ஒரு சிலருக்கு கர்ப்பமா இருக்கும்போது கழுத்து பகுதி கருப்பா இருக்கும். இந்த மாதிரி எந்த காரணத்தினால கழுத்து கருப்பா இருந்தாலும் இயற்கையான பொருட்களை வச்சு நிரந்தரமான தீர்வு காண முடியும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா உருளைக்கிழங்கு, எலுமிச்சை, தேங்காய் எண்ணெய், பேக்கிங் சோடா. ஓகே, இப்போ இந்த பொருட்கள்லாம் வச்சு நம்ம கழுத்து கருமையை நீக்கிற பேக்கை ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்குல இருந்து தோல் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தோல் எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம சீவிக்கலாம். உருளைக்கிழங்கு சீவிட்டு நம்ம ஜூஸ் எடுக்கணும். அவ்வளோதான், சீவியாச்சு. இப்போ இதுலேருந்து சாறு எடுத்துக்கலாம். இதை நார்மலாக நம்ம கையிலே புழிஞ்சோம்னாலே சாறு வந்துடும். பாருங்க எவ்வளோ நல்லா சாறு வருதுன்னு. உருளைக்கிழங்குல இருக்கிற இயற்கையான ப்ளீச்சும் ஸ்டார்ச்சும் எப்பேற்பட்ட கருமையையும் நாள்பட போக்கிடும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஜூஸை நம்ம கழுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கணும். இந்த உருளைக்கிழங்கு சாறை நல்லா கழுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 3 to 5 minutes நல்லா மசாஜ் பண்ணணும். உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா காட்டன் பால் வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா காயட்டும், அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்த செகண்ட் ஸ்டெப் என்னன்னா பேக் ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து வச்சிருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, லெமன்ல சிட்ரிக் ஆசிட் இருக்கிறனால பேக்கிங் சோடா கூட ஆட் பண்ணோன்னே எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு, பேக் ரெடி. இப்போ இதையும் கழுத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேக்கை கழுத்தை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி லெமன் தோலை வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க சிட்ரிக் ஆசிட் கருப்பை எடுக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். பாருங்கள், இந்த லெமன் தோலை வச்சு நான் கழுத்து தேய்ச்சேன். கழுத்தில் இருக்க டெட் செல்ஸும் அழுக்கும் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், மசாஜ் பண்ணி முடிச்சிட்டேன். இது ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா காயட்டும், வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த பேக்கை கழுத்துக்கு மட்டும் இல்லை, கை முட்டி கால் முட்டி கருப்பாக இருந்தாலும் அதுக்கும் போடலாம். கண் கருவளையத்துக்கும் யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாருங்க, நான் வாஷ் பண்ணிட்டேன். கழுத்தில் இருக்க கருமை நிறம் குறைஞ்சு எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்க. நீங்களும் இந்த பேக்கை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கழுத்து கருமை எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.